யோ, எம்பிட்டு நேரம் குளிப்பீரு? சீக்கிரம் வாரும். எட்டி நான் ரெடி, போலாமா? போவோம் போவோம். போவாம எங்க போக போறோம்? யோ, உமர்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்னடி, என்ன விஷயம்? கிளம்ப சொல்லிட்டு இப்ப ஒன்னு கேட்கணும் ரெண்டு கேட்கணுங்கிற. அப்படி என்ன விஷயம் கேளு. ஆமா, சுமதி யாரியா? எட்டி, என்ன திடீர்னு சுமதி யாருன்னு கேக்குற? எந்த சுமதியை கேட்க? அப்போ எத்தனை சுமதி இருக்கா? யோ, உமருக்கு இப்பதான் ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன்ல சுமதின்னு எழுதி இருந்துச்சு. யார் அந்த சுமதின்னு கேட்டேன். அதுவா? அது என் கூட ஆபீஸ்ல வேலை பார்க்கறவா. ஏமுட்டி போன் வந்தா என்ன கூப்பிட்டு கொடுத்திருக்க வேண்டியதானே? ஆமா, எல்லாவளுக்கும் ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சிருக்கீரா? ஆமா, நீர் வீட்டில் இருக்கீர்னு தெரியும்ல. எதுக்கு ஃபோன் அடிக்கிறா? எதுக்கியா ஃபோன் அடிக்கிறா? இங்க பாரு, எனக்கு தெரியாம ஏதாவது களவாணி வேலை பார்க்கறீரா? ஏட்டி, உன் மேல சத்தியமா சொல்றேன், அப்படி எதுவுமே கிடையாது. ஏமுட்டி இப்படி எல்லாம் நினைக்கிற? யோ பச்சைக்கிளி, உண்மை எதன சொல்றீரு? நினைக்காம என்ன செய்யறது? என்ன செவனேன்னு இருந்தவளை, காட்டு கரன்னு அலைஞ்சவளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் கட்டிக்கிட்டீரு. இன்னைக்கு உங்க ஆத்தா சொன்ன மாதிரி எவகிட்டயாவது பேசி என்னை விட்டுட்டு ஓடலாம் நினைச்சீரு. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பேயா மாறிடுவேன். ஞாபகத்துல வச்சுக்கிறோம். அடிய பவனவல்லி, அத்தானுக்கு உன் மேல எம்பூட்டு ஆசை இருந்தா உன்னை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிருப்பேன். இங்க பாரு, உன் மேல சத்தியமா சொல்றேன், உன்னை தவிர வேற யாரையும் நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். ஏ மாமோய், உமருக்கு என்ன அம்பூட்டு பிடிக்குமா? ஐ லவ் யூ. இது வேறயா? லவ் யூ லவ் யூ. ஏமோ வாடி சூப்பரா இருக்கு தெரியுமா? இந்த சேலை உனக்கு அம்பூட்டு அம்சமா இருக்குமா? சரி, கிளம்பி இம்பூட்டு நாடா நிக்கிறீங்களே, அப்படியே சீக்கிரமா போயிட்டு வர வேண்டியதானே? ஏ ஐயோய், நான் எப்படி இருக்கேன் ஹோய், அழகா இருக்கனா ஹோய். ஏய் அம்மோய், நீ சூப்பரா இருக்க ஹோய், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹோய், நீ போயிட்டு வா ஹோய். ஏட்டி, உனக்கு இது நியாயமாப்படுதா? என்ன நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஆத்தாலும் மவனும் ஹோய் ஹோய் ஹோ ஹோய்ன்னு பாடிக்கிட்டு இருக்கிய. ஏட்டி பாட்டி, நேரம் ஆயிட்டு, கிளம்புவோம். ஏ மாமோ ஹோய், நீ பொறு ஹோய், ஏன் அவங்கிட்ட பேசிட்டு வர ஹோய். ஏ அப்போய், நீ படு சோக்கா இருக்கு ஹோய், நீ கிளம்பிட்டியா ஹோய். ஆமா ஹோய். அப்பா, நீயுமா போட? அம்மாவும் அப்பாவும் பைக்ல போக போது நீ எப்படி போயிடு? ட்ரிபிள்ஸ் போலாமா? இல்ல உங்களுக்கு வண்டி ஏதாவது வருதா? இல்ல, நான் முன்னாடி உட்கார்ந்துக்குவேன், ஏன் மவ எனக்கு பின்னாடி உட்கார்ந்துக்குவா. நான் உன் அப்பன் கூட ட்ரிபிள்ஸ் போறேன். இது வேறயா? ஏன் மாப்பிள்ள என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களா? நான் தனியா எப்படி வண்டிய புடிச்சு வர்றது? ஆமாங்க, அப்பா எப்படி தனியா வரும்? இப்போ ட்ரிபிள்ஸ் என்ன ஃபோர்ஸே போலாம். டாடாவை கூட்டிட்டு போப்பா. ஆ சரில, கவனமா இரு சரியா? பார்த்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வா. நாங்க போயிட்டு சாயங்காலமா வந்துடுறோம். இப்போ நான் பாத்துக்கிறேன்பா. ஆச்சியே காணேன்னு சொல்லு சரியா? நீ பாத்து போயிட்டு வாப்பா. டாடா பாய். அம்மா பாய். சரில. மாமா கிளம்புங்க போவோம். நான் முதல்ல போய் வெளியே நிக்கிறேன், நீங்க வாங்க. பாத்தியாப்பா, டாடாக்கு எம்பூட்டு சந்தோஷமே. ஆமால, ஆமா ஆமா, நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா போலான்னு பார்த்தேன். பெருசும் கூட வருது. சரி வரட்டும், வாங்க போவோம். இப்போ அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப டாடாவை கூட்டிட்டு போ. இம்மோ போயிட்டு வா.
சரி ஹோய், பத்திரமா இரு ஹோய். நீ போயிட்டு வா ஹோய், நான் பாத்துக்கிறேன் ஹோய். புருஷனும் பண்டட்டியும் பைக்ல ஏறிக்கிட்டு போறாவோ சரி, மாமனாரையும் ஊடைய ஏத்திக்கிட்டுல போறான் ஏத்திக்கிட்டு. ஏன் அந்த ஆளு நடந்து போக மாட்டானா? இந்த காடு கரைக்கு போறதுக்கு இந்த அழிச்சாட்டியம் படுதாவள. நல்ல ஊசிமணி பாசிமணி போட்டுக்கிட்டு போறவள நல்ல முத்து மாலையை வாங்கி போட்டுல கூட்டிட்டு போறான். கேட்டி மருமவக்காரி பைக்ல எங்க போறா? அதுவும் இல்லாம அந்த கிழவன் ஊடுக்குள்ள உட்காந்துருக்கான். குருவி கரைச்சிக்கு நல்ல சேலை கட்டி மேக்கப் போட்டா நல்லா தானே இருக்கா? நம்ம சாதி பிள்ளைகள் மாதிரிலாம் இருக்கா? ஆமா இருக்கா இருக்கா. நீ வேற ஏங்கா வயிற்றுச்சல கிளப்புதே. அந்த கிழட்டு பையில பத்தியா ஊடக்குள்ள ஏறி உட்காந்துக்கிட்டு போறான். என்னமோ சொந்த கரவளுக்கு வீட்டுல விசேஷமா பால் காய்ச்சான். அதுக்குதான் இப்படி புருஷக்காரனை இழுத்துட்டு போறான். இந்த பையிலும் கூறு கட்டவன் அந்த ஆள நடந்து வர சொல்ல வேண்டியதானே? காடு கரைக்கு போறதுக்கு தெரியாமல கிடக்கான். அவனுக்கு கிழட்டு பையலுக்கு ஒரு கோட்டு சட்டை வேற வாங்கி கொடுத்துருப்பான் போல. அத போட்டுக்கிட்டு சிமிட்டிக்கிட்டு போறான் பைக்குல ஊடக்குள்ள உட்காந்துக்கிட்டு. அன்னைக்கு உன் மவன் இவளை இழுத்துட்டு வரும்போது நான் என்ன சொன்னேன்? அவ மட்டும் இங்க இருக்கட்டும், அவ அப்பனை அனுப்பி விடுன்னு. நீ என்ன சொன்ன? கூட்டிட்டு வந்துட்டா கிழவன் ஒரு ஓரமா இருந்துட்டு போறான்னு சொன்னியா இல்லையா? அப்போ இப்ப பைக்கில போனா உனக்கு ஏன் எரியுது? சும்மா கிடக்க வேண்டியதானே? ஆமாக்கா எரியுது. எரியாம என்ன பண்ணும்? ஏதோ ஒரு ஓரமா மூலையில உட்காந்துட்டு போவான்னு பார்த்தா இவ என்னன்னா பைக்கில மாமனாரை ஏத்திக்கிட்டு போறானே என் மவன். அப்ப எனக்கு எரியாம இருக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் அம்மா காரி தானே என்ன கூட்டிட்டு வெளியே போயிருப்பானா? அதான பார்த்தேன். என்னடா ஆளை காணுமனே இங்க வந்து புலம்பு புலம்புன்னு அக்கா காடிட்ட புலம்பிட்டு இருக்கியாக்கும். உனக்கு என்னத்துக்கு எரியுது? எங்க தாத்தா எங்க அப்பா கூட போனா இங்க பாரு வயசான காலத்துல தனியா நடந்து போணுமா? அதான் அப்பாவே ட்ரிபிள்ஸ் போலான்னு கூட்டிட்டு போயிருக்கு. ஆனா உனக்கு பொறுக்காத. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு இருக்கணும். சோறு பொங்கிட்டியா? காலையில இட்லி வச்சு தானே ஸ்கூலுக்கு போனியே, ஆச்சிட்டியா? இங்க நின்னு புலம்பு புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. இல்ல நான் புலம்புறேன் சரி, உங்க தாத்தனுக்கு அப்படி ஏறிக்கிட்டு போணுமோ? புருஷனும் பொண்டாட்டியும் போறாவோ கூட ஒரு போனுமாக்கும் ஒரு இங்கிதான் வேண்டாம். அத நீ சொல்றியாக்கும்? முந்தானாத்து எங்க அம்மாவும் அப்பாவும் கடைக்கு போறேன்னு சொன்னதுக்கு நீயும் பின்னாடி பைக்ல ஏறிக்கிட்டு போனதானே? இப்போம்ல நான் பார்க்கலையே. இது வேற நடந்துச்சாக்கும். அதானே என் தங்கச்சிக்காரி சாமத்தியசாலில எப்படி புருஷனையும் பொண்டாட்டியும் தனியா விட்டுருவாளா? நீ வேற சும்மா இருக்க மாட்டியா? எரிதட்டியில எண்ணெயை ஊத்திக்கிட்டு நீ ஒருத்தியே போதும் போட்டு கொடுக்கறதுக்கு. இவனே வந்து பாருட்டு இருப்பான், நீ அதுக்கு மேல. இல்லட்டி நான் பார்க்காம போயிட்டேனே, கண்கொள்ளா காட்சியா இருந்திருக்கும்ல. எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்ல. ஏன் மருமவக்காரி அப்படி பைக்கில் நான் ஏறினோம்னா என்ன ஒரு மிதி மிதிச்சு தள்ளி விட்டுருவா. அதான் நீ போனியான்னு கேட்டேன். உனக்கு கூட இவ அடமா தெரியுது. இவளை எல்லாம் ஜாலியா இருக்கா தெரியுமா? இங்க எங்க அப்பாவும் ஒண்ணு சொல்லாது, எங்க அம்மாவும் ஒண்ணு சொல்லாது. ஆனா உனக்கு புரியுது, இவளுக்கு புரிய மாட்டேங்க. ஆமல ஜாலியா இருக்கேன் ஜாலியா. அதான் உங்க தாத்தா ஏறிக்கிட்டு போயிருக்காம்ல, ஊர் பூரா கொட்டடிப்பான். ஏன் மருமக மாதிரி வருமா, ஏன் மருமக மாதிரி வருமானு. போயிட்டு வரட்டும், அப்புறம் இருக்கு. நல்லா தானே சொல்லுது, உனக்கு பொறுக்காத. வந்து இட்லி அவி பசி வாட உசுர போகுது. சாப்பிட்டுட்டு பள்ளி வீட்டுக்கு வாட போகணும். சுக்கி வாட குளிச்சுட்டு வந்துருப்பா. நீங்க நின்று கதையை பேசினதெல்லாம் போதும். வந்து இட்லி அவி. யாச்சி நீயும் வந்து சாப்பிடு. ஏ ஐயா என் தங்கம் என்ன அழகா பேசுறான். அவன் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ போயா, நான் வரேன். சரியாச்சி. ஆமா அவன் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம். வந்து உட்காந்து பாரு, காது சப்பு கிழிஞ்சுப்படும். போட்டி போட்டி கூறு இல்லாதவள எவ்வளவு பாசமா பேசுறான். ஏன் பேருன்னு இருக்கானே, கரண்டி எடுத்து மண்டையில கொத்தி போடுவான். என்ன பாடுபடுத்துவான் தெரியுமா? ஆத்தா என்ன சொல்றாளோ அதை தான் கேட்பான். உனக்கு குடுப்பனை இருக்கு, எனக்கு குடுப்பனை இல்ல. சரி சரி புலம்பாத, வா